வணக்கம். நம்ம அந்த பதிவில் சரபேஸ்வரர் அவரை பற்றி கொஞ்சம் பார்க்குறோம். சரபேஸ்வரர்னு சொன்னாலே ஈஸ்வரனுடைய ஒரு மூர்த்தம், அதுதான் சரபேஸ்வரர். இப்போ நிறைய இடத்துல சரபேஸ்வரர் வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சரபருடைய அவதாரம் எதுக்குன்னா, நரசிம்மர் ஹிரண்யகசிபு என்ற அரக்கனை பிரகலாதனுக்காக கொள்கிறார். நரசிம்ம அவதாரம் எடுத்து கொள்ளும் பொழுது அவருக்கு உக்கிரம், அந்த அரக்கனுடைய இரத்தத்தை பானம் பண்ணனால அவருக்கு உக்கிரம் அதிகரித்து லோகத்துக்கு கொஞ்சம் வம்பு பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவர்கள்லாம் சிவபெருமானை பிரார்த்தித்து சிவபெருமான் அவருடைய உக்கிரத்தை தணித்ததாக அப்போ எடுத்த மூர்த்தி தான் அந்த சரபமூர்த்தி. அதனால் நம்ம இப்போ உபாசகர்கள் இப்போ இதை கேட்குறவங்களாம் நினச்சக்கூடாது, பெருமாளை சிவன் அடக்கிட்டார் அதனால் இவர் தான் பெரியவர் அவர் பெரியவர் அப்படி எடுத்துக்கூடாது. எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு அவதாரம். ஸோ இந்த காரணம் என்னென்னா நமக்காக தான், நம்மளை காக்கிறதுக்காக இந்த அவதாரம். உக்கிரமூர்த்தியாக சிவனுடைய ஒரு அவதாரம். இப்போ நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதன் சிம்மம் இந்த ரெண்டும் கலந்த உருவம். சரபன்றது மனிதன் யாழி பக்ஷி 3. ஸோ 2 அடக்கம் 3. அதனால் இவர் பெரியவர் அவர் பெரியவர்ன்றதை முதல்ல மைண்ட்லேருந்து எடுத்துக்கணும். எல்லாமே பரபிரம்ம ஸ்வரூபம். இந்த சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரம் என்னென்னா, சாலுவேசாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாத்து. இதை சரபாஸ்திரம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஜபம் பண்ணலாம். இந்த சரபேஸ்வரருக்கு உடைய மந்திரம், அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரம் என்னென்னா, பாயான்னோ தேவ சரபஸ்துவ பாயாத்து சதாரி ரோகாத் விபினோர காப்பியாம் வைஸ்வான் நரோ குகரி ரிஷகேபியா பிரேபியோ பூதேபியோ ரிஷக்கிருதாந்தாத்து. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதர்வண வேத மந்திரம் கொடிய சத்ருக்களை அழித்து தீராத இன்னல்களை தீர்த்து சரணமடைந்தவர்களுக்கு அபயமளிக்கும் தெய்வம் ஸ்ரீ சரப ருத்ரரே சொல்லுது. அப்போது இந்த சரபேஸ்வரரை பற்றி இப்போ ஒரு மூர்த்தின்னு எடுத்துகிட்டா ஒரு தியான ஸ்லோகம் இருக்கணும். அவருக்கு தியான ஸ்லோகம் இருக்குது, அவருக்கு மூல மந்திரம் இருக்குது, அவருக்கு மாலா மந்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணலான்னா, தியான ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு மூல மந்திரத்தை ஜபம் பண்ணோம்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். அந்த தியான ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஹூங்காரி சரபேஸ்வர அஷ்டச்சரண பக்ஷி சதுர்பாகுக பாதாகிருஷ்ண நரசிம்ம விக்கிரகதக காலாக்னி கோடித்யுதிகி விஸ்வக்ஷோப நரசிம்ம தர்ப சமன பிரம்மேந்திர முக்கியஸ்துதா கங்கா சந்திரதர புரஸ்தாப சத்யோரிபுக்னோஸ்து நக. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, சரபேஸ்வரருக்கு 8 கால்களும் 4 கைகளும் 2 ரெக்கைகளும் கருடனை போன்ற மூக்கும் கால்களால் நரசிம்மத்தை சாந்தப்படுத்தி வைத்தும் காலாக்னி போன்ற காந்தியையும் கங்கை சந்திரன் மான் மழு ஏந்தி உலகத்தின் கஷ்டத்தை போக்க மனம் கொண்ட சரபேஸ்வரர் என் முன் தோன்றி என்னை காத்து அருளட்டும். இதுதான் இந்த தியான ஸ்லோகத்தோட ஒரு அர்த்தம். ஸ்லோகம் சொல்லும் பொழுதே நீங்கள் அழகாக அப்படியே மனசில் அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரபாவம் புரியும். இந்த தியான ஸ்லோகத்தை மனனம் செய்து காலை மாலை பாராயணம் செய்கிறவர்களுக்கு பேர் ஆபத்திலிருந்தும் பெரும் நஷ்டத்திலிருந்தும் கொடும் நோயிலிருந்தும் விடுபட்டு சகல மங்களங்களையும் பெறுவார். இப்போ இவருடைய மூல மந்திரம் என்ன அப்படி பார்க்கும்போது, ஓம் கேம் காம் கம்படு பிராணக்கிரகாசி ஹும்படு சர்வசத்ரு சம்ஹாரணாய சரபசாலுவாய பக்ஷிராஜாய ஹூம்படு ஸ்வாஹா. அவ்வளோதான், 4 வரி. இது மாதிரி நீங்கள் அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். லிங்க புராணம் 96வது அத்தியாயத்தில் இவரை வழிபடுவதால் பேராபத்து, பூகம்பம், தீ விபத்து, மண்மாரி, இடி, புயல், மின்னல், பரிகாரம் காண முடியாத துன்பம்,
வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள், அபமிருத்யு, பைத்தியம், விஷபயம், பூதப்பிரேத பைசாச்சம் இவைகளின் பயம், இவைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்று வியாசர் குறிப்பிட்டிருக்கிறார். வியாசரே சொல்கிறார், இவரை வழிபடும் போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்றது ரொம்ப இதாக சொல்கிறாங்க. இதோட இன்னும் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, லலிதா சகஸ்ரநாமத்தை பக்தி சரத்தையோட ஒரு முறை சொன்னால் அவங்கள சர்வேஸ்வரர் காப்பாற்றுவார். அவங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் சர்வேஸ்வரர் உடனே காப்பாற்றுவார்னையும் லலிதா சகஸ்ரநாமம் உத்தர பாகத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் நீங்கள் யோசிச்சுக்கலாம். இது சிம்பிள். அது 180 ஸ்லோகம் சொல்லணும். இது தியான ஸ்லோகத்தையும் மூல மந்திரத்தையும் ஒரு பக்தி சிரத்தையாக சொன்னோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரபர் அவருடைய 2 ரெக்கையினை சூலினி துர்காவும் மகாபிரத்திங்கிறாவும் இருக்கிறாங்க. ஸோ சக்தி சரபருக்கு சக்தியாக 2 பேரும் இருக்கிறாங்க. இந்த சரபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானின் அவதாரம். சிவபெருமான் குரு, லிங்கம், சங்கமம் என்று 3 வடிவங்களில் அருள் பாலிப்பதாக சைவ நூல்கள் கூறுகின்றன. லிங்கம் சிவபெருமானின் மனமாகவும், குரு வாக்காகவும், சங்கமம் உடலாகவும் விளங்குகின்றது. மனமாகிய லிங்க வடிவம் உயிர்களின் ஆணவ மலத்தை போக்குகிறது. உருவாகிய வாக் வடிவம் உயிர்களின் மாயாமலத்தை போக்குகிறது. சங்கமமாகிய உடல் வடிவம் நல்வினை, தீவினை ஆகிய 2 வினைகளையும் அகற்றுகிறது. இப்போ மும்மலம் போகணும். இதில் நல்வினை, தீவினை போகணும். ஸோ நம்ம வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, நல்வினைன்றது தங்க ஊசி, தீவினைன்றது இரும்பு ஊசி. பட்டு இந்த ஊசி நல்ல ஊசி, தங்க ஊசியாக இருந்தாலும் சரி, இரும்பு ஊசியாக இருந்தாலும் சரி, கண்ணில் வச்சிங்கன்னா கண்ணை குத்திடும். அதனால் எந்த வினையோ அதுக்கு நம்ம ஒரு பிறப்பு பிறக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வினையை அறுக்கிறதுக்கு இந்த வழிபாடு. அதனால தான் அவர் சங்கம வடிவமாக நமக்கு காட்சி கொடுத்த உருவம் தான் இது. இப்படி நம்ம அதை எடுத்துக்கணும். அடுத்தாப்புல இன்னொரு தத்துவம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உபாசகன் இந்திரியங்களை அடக்கி ஒடுக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி தானே தெய்வமாகும் நிலைக்கு வந்து விடுகிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே இவனுக்கு அந்த ஆணவ மலம் வந்துடுது. ஸோ நம்மளால தான் இது நடந்ததுன்னு நினைக்கும் பொழுது இவன் திரும்ப கீழே வந்துடுறான். ஸோ இதை அடக்குவதற்கு எடுத்த உருவம் தான் சரபருடைய உருவம்னு சொல்லி தத்துவார்த்தமாக தான் இதை சொல்கிறாங்க. அதனால் இந்த மூர்த்தியை நீங்கள் வழிபடுங்க. அந்த பிரத்யங்கரா, அப்புறம் சூலினி துர்கா, இவங்களை பற்றி தனியாக நம்ம ஒரு பதிவில் பார்ப்போம். இப்போது இந்த சரபேஸ்வரர்ன்றது நிறைய கோயிலில் தூணில் சிற்பமாக இருக்குது. நமக்கு சென்னையில் ஸ்கந்தாசிரமம்னு இருக்குது, கம்பர் தெருவில் கேம்ப் ரோடு பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒவ்வொரு வாரமும் மாலை 4:30 மணிலேருந்து ஹோமம் பண்ணுறாங்க. சரபேஸ்வரருக்கும் மகாபர்த்திங்கிறக்கும் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறாங்க. சென்னையில் இருக்கவங்களாம் அங்கே கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். எல்லாருமே கலந்துக்கலாம். கூடவே அங்கே மாதா புவனேஸ்வரி இருக்காங்க. அவங்களுக்கு நவார்ண பூஜையும் அங்கே நடக்கும். ஸோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணிக்கு அங்கே வந்துட்டா ஒரு 3.5 மணி நேரம் 7:30 மணி வரை ஆகும். நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். நீங்களே இந்த மாலா மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் ஜெபம் பண்ணலாம். பயப்பட வேண்டியதில்லை. உக்ரமூர்த்தி தான். ஆனால் அவர் நமக்கு என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுப்பார் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.